அன்னை எப்போ சாவான் திண்ணை எப்போ காலியாகும்னு நம்ம சாட்டை காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சோர் சொல்லிட்டு இருக்கு. அப்பா என்னடா இந்த கட்டில் ஒன்னதானே? ஆமாடா. நீ செத்து பண்ணேன்னா இந்த கட்டில் எனக்கு தானப்பா? கட்டிலுக்காக என்ன சாக சொல்றேடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு கட்டில் வேணும். வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம தளபதி ரீசெண்டாக சொன்னார் இல்லையா, இந்த அரசியல்னாலே வேற லெவலில் அப்படின்னார்ல. ஏன்னா என்னைக்கு எவன் எப்படி மாறுவான்னு தெரியாது அப்படின்னு அன்னைக்கே கணிச்சு சொன்னார் தளபதி அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கலைஞருடைய மூத்த மகனான மூகா முத்து அவர்கள் வந்து இறந்து போனார் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழக வெற்றி கழக சார்பாக நம்மளும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டோம். சரி ஓகே, நம்ம வந்து சொல்லிட்டோம், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரு சீமான் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அதாவது முக ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வந்து சந்திச்சு நேரில் அவருடைய இரங்கலை தெரிவிக்கிறதுக்காக போயிருக்காப்புல. அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு முதல்ல மூகா முத்து அவர்கள் வந்து உடல்நிலை குறைவால் ரொம்ப நாளாக படுக்கையில் இருந்து அதுக்கப்புறமா தான் இறந்து போனார் அப்படின்னும் போது அவர் பாடியை 2-3 நாளாக வைக்க முடியாது, புரியுதா இல்லையா? எல்லாரும் வருவாங்கட்டலாம், ஏன்னா ரொம்ப நாளாக அவர் படுக்கையிலே இருந்திருக்கு, ஸோ சீக்கிரமாக எடுக்க தான் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இறந்த அன்னைக்கே வந்து ஈவினிங்கே அவரோட உடலை அடக்கம் பண்ணிட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், சீமானுக்கும் இது தெரிஞ்சிருக்கும். ஸோ சீமான் தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து மறுநாள் வரைக்கும் வச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. அதனால சரி ஓகே நேரில் போய் சந்திச்சு பேசலாம்னு. இப்போ இதுலேயுமே ஒரு அரசியல் இருக்கு. ஐயா மூகா முத்து அவர்களுடைய மறைவு செய்தி இப்போ வந்து அந்த துயரத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக வரணும்னு நினைக்கும்போது நான் வர்றதுக்குள்ள அது அடக்கம் செஞ்சுட்டாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்புறம் அடுத்த நாள் நாளைக்கு சந்திச்சு கொள்ளலான்னு நேரம் கேட்டு முதல்வர் துணை முதல்வர் தம்பி உதயநிதி சந்திச்சு என்னுடைய வருத்தத்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு, இறந்தவருக்கு உண்மையிலேயே ஆறுதல் சொல்லணும் அப்படின்னாக்கா அவரோட டெத்துக்கு போய் மாலை போட்டு அப்போ அங்கே இருக்க சொல்லிட்டு வரணும். ஆனால் இவர் அப்போ போகாமல் மறுநாள் போயிட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தனிமையில் சந்திக்கிறார் அப்படின்னாக்கா இதுக்கு பின்னாடி சம்திங் இருக்கணும்ல. ஒருவேளை இருக்குமோ இல்ல, லாஜிக்கா ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். முதல்வரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்ட நீங்க எப்ப டெத்தை எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கும் கேட்டிருக்கலாம்ல. வாஸ்தவம் தானே இது. ஏங்க எப்பங்க எடுக்கிறாங்க, சரி ஓகே அதுக்குள்ள நான் வந்துடுறேங்க கேட்டிருக்கலாம்ல. அதெல்லாம் கேட்காம முதல்வரை சந்திப்பதற்காக இது ஒரு காரணம். இந்த மூகா முத்தின் இறப்பை வைத்து இதன் மூலியமாக முதல்வரை சந்திச்சு ஒரு சில டீலிங் அண்டர் கிரவுண்ட் டீலிங் பேசுறதுக்காக ஒரு சாக்கு இவங்களுக்கு. இது எல்லாத்தை விட காமெடி என்னன்னா, போய் சந்திச்சுட்டு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் குறித்து துர்கா ஸ்டாலின் குறித்து எல்லாரை பத்தி அவர் பேசுனதுக்கே போடுற நீங்களே கேளுங்க. அரசியல் கொள்கை நிலைப்பாடுகளை தாண்டி ஒரு உறவுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அழகிரியை நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவர் என்னை பொடவடன்னு செல்லம்மா தான் கூப்பிடுவாங்க, தயாளம்மாவை அம்மான்னு தான் நான் கூப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியுது என்னன்னாக்கா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த கூட்டணி குறித்து கேட்குறாங்க. கேட்கும்போது ஆமானா ஆமாம், இல்லைன்னா இல்லை, அப்படியே அதிமுக கூட ஓப்பனாக சொல்லிட்டு போயிடணும்ல. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ராணுவத்துக்கே ரகசியம் இருக்கும், அந்த மாதிரி எங்கள் கட்சிக்கு ரகசியம் இருக்காதா அப்படின்றாரு. அது நீங்கள் வந்து ஒரு 10 மாதம் இருக்குது, கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். நீங்கள் ராணுவத்துக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ரகசியம் இருக்குல்ல. அப்படின்னு ராணுவ ரகசியம் உங்கள் கட்சி ஆடியோவெல்லாம் நாங்கள் வெளியில் லீக் ஆகி எல்லாத்தையும் கேட்டோம். ரெமி மார்ட்டின்லேருந்து வெள்ள ஃபிகர் வரைக்கும் எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுட்டோம். இதுக்கு மேலே என்ன ரகசியம் இருக்கும்? சரி, இப்போ எதுக்காக இவர் போய் சந்திச்சார் அப்படின்னு ஒரு சில வியூகங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த யார் இந்த உருட்டு வானவில் இருப்பான் இல்லையா, இந்த சிலுக்கு மைனர், அவன் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மறுநாள் விஜயலட்சுமியோட கேஸ் ஹியரிங் வருது சுப்ரீம் கோர்ட்டில், அதுக்காக போய் சந்திச்சார் அப்படின்றான். டேய் நான் என்ன கேட்குறேன், பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லு. அதாவது ஒரு தடவை அப்பா போயிட்டு மோடி காலில் விழுந்துட்டார் அப்படின்னு உடனே சுப்ரீம் கோர்ட் இவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சிருமா? நான் கேட்குறேன், விஜயலட்சுமி கேஸுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இருக்கானா? இருக்கு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இவங்களுக்கு செல்வாக்கு இருக்கான்னு கேட்டால் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. என்னதான் அண்டர் கிரவுண்ட் டீலிங் நீங்கள் பாஜகவோட இருந்தால் கூட அதுக்காக நீங்கள் சொன்ன சுப்ரீம் கோர்ட்டில் செஞ்சிருவாங்களே. நான் கேட்குறேன், இப்போ மறுநாள் கேஸ் வருதான், விஜயலட்சுமி கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல வருதான், முன்னாள் போய் ஒரு பார்த்துட்டு வராராமா. இதை வந்து இந்த உருட்டு வானவில் சொல்லிட்டு இருக்கான். அப்ப நேத்து சீமான் அவர்கள் சிஎம்ஐயும் டெபுட்டி சிஎம்ஐயும் பார்க்க வீட்டுக்கு சென்றார், மூகா முத்து அவர்கள் இருந்ததை முன்னிட்டு என் வீட்டுக்கு சென்றார் அப்படிங்கறத நேத்து நான் ட்வீட் போட்டிருந்தேன். இப்போ உங்களுக்கு கனெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு தடவை வந்து மகனை காப்பாத்து டெல்லிக்கு போயிட்டார் அப்படின்ன உடனே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இவர் போய் செஞ்சிருவாரா? நான் கேட்கிறேன். ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்னு நம்ம சோர்ஸ் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்னு, அதாவது இன்னைக்கு வரைக்கும் சீமான் அவர்கள் மேல பல்வேறு வழக்குகள் இருக்கு. அந்த பல்வேறு வழக்குகளுக்கு காரணம் என்னன்னா திமுக கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சீமான் அவர்கள் மேடையில் ஏறி பேசுறதை விட கோர்ட் வாசலில் பேசுறது தான் அதிகம், அது நமக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி பல வழக்குகள் இருக்கிறதால அந்த வழக்குகளை முடிப்பதற்காக திமுகவை போய் நாடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோர்ஸ் சொல்லுது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா,
கூட்டணி குறித்தும் பேசிட்டு வந்திருக்காரு. அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, எல்லாரும் அரசியலுக்கு வரும்போது ஓஹோன்னு பேசுறதெல்லாம் வழக்கம் தான். ஆனால் அவங்க என்ன பாதையில் பயணிக்கிறாங்க அப்படின்றது அவங்க போகிற கொஞ்ச நாள்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ எல்லாரும் தளபதி விஜய் மாதிரி வந்துட முடியுமா நான் கேட்குறேன். ஸோ இவரும் பார்த்தாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியை கட்டமைப்பை உண்டாக்குனாரு. ஒரு 8% அந்த 35 லட்சம் வரைக்கும் வாக்குகளை சேகரித்தார். இன்றைக்கி மொத்தமாக கட்சி காணாமல் போயிடுச்சு. எல்லாரும் டிவிக்கில் வந்து சேர்ந்துட்டாங்க. ஒன்றுமே இல்லாமல் அடுத்த தேர்தலில் 2% 3% காமிச்சா நல்லா இருக்காது. சரி ஓகே, திமுகவோட கூட்டணி வைப்போம், அட்லீஸ்ட் ஒரு சீட்டையாவது வாங்கி இந்த ஒத்த சீட்டு முத்தையா அந்த வேல்முருகன் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவரும் ஏதாவது ஒரு சீட்டை வாங்கிட்டு உட்காந்துடலான்னு பிளான் பண்ணுறாரோ என்னமோன்னு தான் நம்ம சோர் சொல்லுது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த விஜயலட்சுமி கேஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுடைய ப்ரெஷர் தான் வந்து விஜயலட்சுமி இந்த அளவுக்கு போனாங்க, இந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுது. ஸோ இந்த விஜயலட்சுமி கேஸ் வந்து சீமான் தலைக்கு ஒரு கத்தியாகவே இருக்கிறதால கண்டிப்பாக இந்த கேஸையெல்லாம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக தனிமையில் போய் முதல்வரை சந்திச்சார் அப்படின்னு தான் நம்ம சொல்லுது. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு டெத்துக்கு போனால் டெத்துக்கு போங்க, மாலை போட்டு வாங்க, முடிஞ்சு போச்சு. தனிமையில் சந்திச்சு நீங்கள் பேசுறீங்கன்னாக்கா அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குற நீங்கள் எப்போ டெத்து எடுப்பாருன்னு கேட்கணும்ல. ரெண்டாவது, எலியும் பூனையுமா அடிச்சுக்கிட்டு இருந்த திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் இன்னைக்கு ஒன்றா உட்காந்து பேசுனாக்கா அரசியல்னாலே வேற லெவலில் தளபதி சொன்னது இப்போ புரியுதா? ஆனால் இதுக்கு வந்து சாட்டை வந்து ஒரு ஒப்பேத்தி வச்சுக்காப்ல. அதாவது அரசியல் விமர்சனம் அப்படின்றது வேற, தனிநபர் நட்பு அப்படிங்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு பச்சையா சப்பக்கட்டு கட்டுறான். கோட்பாட்டு ரீதியாக, கொள்கை ரீதியாக, தத்துவ ரீதியாக நமக்கு எதிரி தான். ஆனா தனி மனித ரீதியாக யாரும் நமக்கு பகை கிடையாது. அரசியல் பகை மட்டும் தான் ஒழிய அண்ணன் தம்பி பகை கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சீமான். இன்னொரு விஷயம் வேற நம்ம சொல்லுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த விஜயலட்சுமி கேஸுக்கு வந்து சீமான் வந்து இந்த உச்சநீதிமன்றத்தில் போட்டாங்க. அதுக்கு ஸ்டே வாங்குறது தான் சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் 2 வாரத்தில் எப்படியும் அந்த ஸ்டேவை கேன்சல் பண்ணுவாங்க. திருப்பி நம்ம ஹைகோர்ட்டுக்கு அந்த கேஸ் வரும். ஹைகோர்ட்டில் கேஸ் நிரூபணம் ஆச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக தலைவர் 2லேருந்து 3 வருஷம் உள்ளே போகிறது கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுது. ஸோ 2-3 வருஷம் உள்ளே போயிட்டாரு அப்படின்னாக்கா வர எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி நிற்க முடியாதுல்ல. ஸோ அதனால் அன்னை எப்போ சாவான் திண்ணை எப்போ காலியாகும்னு நம்ம சாட்டை காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்பா என்னடா இந்த கட்டில் ஒன்னதானே? ஆமாடா. நீ செத்து பண்ணேன்னா இந்த கட்டில் எனக்கு தானப்பா? கட்டிலுக்காக என்ன சாக சொல்றேடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு கட்டில் வேணும். இல்லை, நமக்கே என்ன பல இடங்களில் தோணுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா சாட்டை அவர்கள் மேலே அசிங்கமாக சீமான் அவர்கள் திட்டி அவன் நடத்துகிற சேனலுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி பல்வேறு விதமாக வந்து சாட்டை அவர்களை அசிங்கப்படுத்தினா கூட சாட்டை போக மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறான்னா காரணம் என்ன? இன்னைக்கோ ஒரு நாள் இவனை ஏதோ ஒரு கேஸில் தூக்கி உள்ளே போடுவாங்க, போட்டாங்கன்னா கட்சி நம்மளுதாயிரும் அப்படின்னு அந்த ஒரு காரணத்துக்காக அப்படியே அந்த நாட்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல சாட்டை. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். சீமானும் பாவங்க ஏதோ பண்ணாப்புல. முதல்ல தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு உள்ள கூப்பிட்ட முதல் ஆள் அவர் தான். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணி வச்சுக்கலான்னு ரொம்ப ஆசாசியாக இருந்தாப்புல. ஆனால் அந்த கூட்டணி கனவெல்லாம் நொறுங்கி போச்சு அப்படின்னு உடனே தம்பியும் கிடையாது அண்ணனும் கிடையாது, எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு லாரி மோதி சாவன்லாம் பேசுறதுக்கப்புறமா பெரிய அடி நாம் தமிழர் கட்சிக்கு செம்ம அடி வாங்கினதுக்கப்புறமா இப்போ வேற என்ன பண்ணுன்னு தெரியல. இந்த மக்களோட அட்டென்ஷனை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடுகள் மாநாடுன்னு ஒன்று போட்டு அது ஒரு பக்கம் ட்ரோல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ மரங்களோடு பேசுவோம் ஒரு மாநாடா, அப்புறம் மலைகளோட ஒரு மாநாடா, தண்ணீரோட ஒரு மாநாடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிறுக்குத்தனமான ஒரு வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல. அது ஓகே, அது அவங்க பண்றாங்க, அதை வந்து ட்ரோல் ஆகுது, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் மக்களோட அந்த அட்டென்ஷனை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம சீமான் அவர்கள் பண்ற வேலை இருக்கு இல்லையா, எல்லாமே கிரிஞ்சா தாங்க இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் இன்னைக்கு எனக்கு புரியுது. ஆக்சுவலாக தளபதி அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகி போச்சு. அந்த சமயத்தில் கண்டிப்பாக சீமானோட சேருவார் அப்படின்னு நினைச்சேன் நான். சீமானோட கூட்டணிக்கு கூப்பிடும்போது கூட இவர் எதை பற்றியும் பேசாமல் மாநாடுக்கு கூட சீமானை கூப்பிடாதப்போ ஏன் இப்படி பண்ணுறாரு? போய் சேரலாமே, தப்பு இல்லையே, ரெண்டுமே ஒரே சக்தியாக இருந்து திமுகவை எதிர்க்கும் அப்படின்னு நினைச்சேன். அவனை எவனையும் நம்பாத, இங்கே எவனும் நல்லவனே கிடையாது அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி எடுத்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, உண்மையிலே சொல்கிறேங்க ஜீனியஸுங்க அவர். ஆக்சுவலாக அந்த யோசிக்கிற திறன் இருக்கு இல்லையா, எவனையும் நம்பாத, தேவையே கிடையாது, நமக்கு எதுக்கு நாம் தமிழர் கட்சி, நாமளே ஒரு பெரிய கட்சி, எதுக்கு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்படியே ஓரம் ஒதுக்குறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இருக்கிற இடமே தெரியாமல் அழிஞ்சு போகிற நிலைமை ஆகி போச்சு. இது அன்னைக்கே கணிச்சிட்டாப்ல தளபதி. ரெண்டாவது, ஏன் அதிமுக கூட ஒரு கூட்டணி வைக்கல? ஒரு கூட்டணி வச்சாதானே இவர் வந்து ஆட்சியில் உட்கார முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம். அதெல்லாம் தேவையில்லை, ஆட்சியில் உட்காரணும், என்கிட்ட மாஸ்டர் பிளான் இருக்கு, வெயிட் பண்ணி வேடிக்கை மட்டும் பாரு, சொல்ற வேலையை மட்டும் செய்ய, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி எடுக்கிற ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, உண்மையிலேயே வாய்ப்பே கிடையாது. அதாவது நம்ம ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்கலாம்ல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த செஸ் கேம் மாதிரி தான் எல்லாத்தையும் எல்லா மூவியும் முன்னாடியே கணிச்சு தளபதி அவர்கள் ஒரு மூவியும் கழகா சூப்பராக எடுத்து வைக்கிறாப்புல. மக்களுக்கு நல்லது பண்ணணுமா, அப்போ மக்களை இவனுங்க கிட்ட இருந்து காப்பாற்றினா மட்டும் போதும். இது வரைக்கும் கட்சின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கானுங்கல்ல, இவனுங்க கிட்ட இருந்து காப்பாற்றினா போதும். திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பாஜக இந்த மாதிரி நாட்கள் கிட்ட இருந்து காப்பாற்றினா மட்டும் போதும், நான் பார்த்துக்கிறேன். ஏன் கூட்டணி வைக்கல அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம் முன்னாடி.
திருடங்கையில சாவியா, இவனுங்களோட கூட்டணியா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அமைதியாக இரு, இவனுங்க தான் நாசக்காரனுங்க, இவ்வளோ நாளாக இவனுங்க மக்களுக்கு எதுவும் பண்ணல, பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனுங்க தான் சுரண்டி தின்னுட்டு இருந்தானுங்க, இனிமேல் அந்த சீனே கிடையாது, மக்கள் எப்படி இருக்காங்கன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு தளபதி எடுத்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, உண்மையிலே வேற லெவல். இதெல்லாம் பார்த்து தான் எவனாலையும் பொறுக்க முடியல, தாங்க முடியல. என்னங்க இது, இந்த மாதிரி இவ்வளோ சூப்பரான ஒரு மூவ் வைக்கிறாரு, இவர் எடுக்கிற எல்லா ஸ்டெப்புமே வெற்றியாவது, மக்கள் வந்து இவர் பக்கம் அப்படியே அட்டென்ஷன் திரும்புதே ஃபுல்லாகவே. நம்ம வந்து ஆட்சியில் உட்கார மாட்டோமான்னு இந்த ஆளும் அரசு இருக்கு இல்லையா, கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் சொல்றதுக்கு இதில். இப்போ சேலத்தில் ஒரு மாநாடு ஒன்று போட்டாங்க, முதல் மாநில கொள்கை விளக்க மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் ஒன்று போட்டாங்க. அந்த மாநாடுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் சப்ளை கிடையாது, அந்த கார்பரேஷன்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே, தண்ணியாக இருக்கட்டும் எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. எல்லாத்தையும் அந்த மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர்கள் தான் ஏற்பாடு பண்ணாருன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர், அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி. ஆனாலும் ஜம்முன்னு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கிராண்டாக அந்த மாநாடு நடத்தி முடிச்சாங்கன்னா அப்போ வயிறு எரியத்தானே செய்யும். இந்த திமுக கட்சியே பார்த்தீங்கன்னாக்கா தலைமையிலேருந்து ஒரு ப்ரெஷரு, எதுவும் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது, ஒரு கூட்டம் நடத்தக்கூடாது, இவனுங்க நடத்தினாங்கன்னா மக்கள் இவனுங்க பக்கம் நிறைய திரும்புகிறாங்க, இவனுங்க நடத்த விடவே கூடாதுன்னு என்னென்னவோ பிளான் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இந்த உடன்பிறப்பு வானவில் நண்பர்கள் வந்து அவதூறு பரப்புறது, தாவேக்காவை சார்ந்து இவன் அப்படி பேசிட்டான் அவன் இப்படி பேசுகிறான்னு இந்த ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒரு பக்கம் அவனுங்க கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் சந்திச்சு மக்களுக்காக வராரு இல்லையா தளபதி. கண்டிப்பாக சொல்கிறேன், 2026 ஆட்சியை பிடிக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நம்ம மக்கள் இன்னும் அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா இவ்வளவு நாள் மக்களுக்காக போராடின, மக்களுக்காக பேசின இந்த சீமான் மக்களை பத்தி துளி கூட கவலைப்படாத இந்த திமுகவோட உட்கார்ந்து ஒரு மீட்டிங் பேசுறாரு அப்படின்னாக்கா இதுதான் அரசியல்.